நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது, "நீ என்ன ஆகப் போற?" அப்படின்னு கேட்டா, எல்லாருமே டாக்டர் ஆகப் போறேன், இன்ஜினியர் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இப்ப இருக்க 2கே கிட்ஸ்லாம் அந்த மாரி சொல்றதே இல்ல. நான் வந்து சினிமா எடுக்கப் போறேன், ரெஸ்டாரண்ட் வைக்கப் போறேன், யூடியூபர் ஆகப் போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் 12த் முடிச்ச உடனே எங்க வீட்ல எல்லாரும் நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா, எக்ஸாம் எழுதிட்டு வந்த எனக்கு தான் தெரியும் டாக்டரா நம்ம ஆக மாட்டோம் அப்படின்னு. "இன்ஜினியரிங் படிக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருந்தா 4 பேருமே இன்ஜினியரா தான் இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சைக்காலஜி சூஸ் பண்ணேன். நம்ம என்ன படிச்சாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, நமக்கு பிடிச்சத பண்ணணும், அத வந்து ஒரு பேஷனோட பண்ணணும் அப்படின்னு நான் நெனப்பேன். நான் ரீசென்ட்டா ஆப்பிள் பார்க் வந்திருந்தேன். அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே வேலைய தான் திரும்பி திரும்பி பண்றாங்க. ஒரே ப்ராடக்ட், ஒரே கன்டென்ட்ட தான் வர்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் அந்த வேலைய வந்து சலிக்காம பண்றாங்க. நம்ம லைஃப்லயும் அந்த மாரி ஒரே விஷயத்த டெய்லி பண்ணுவோம். ஆனா அது போரே அடிக்காது. அப்படி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா காஃபி குடிக்கிறது தாங்க. டெய்லி டீ, காஃபி குடிச்சாலும் ஒரு தடவையே ரசிச்சு குடிக்கிறோம்ல. இங்க ஆப்பிள் லோகோலாம் காஃபில போட்டு பயங்கர இன்னோவேட்டிவா குடுத்திருந்தாங்க. பை த வே ஆப்பிள் ப்ராடக்ட் மாரி இது ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லங்க. வெறும் $4 தான்.